வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கொலைகாரன் ஒரு கப்பல் 2 பேரை துரத்தி போய் கொலை பண்றான். அதே காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வில்லாக்கு நம்ம படத்தோட கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு வாரம் வெக்கேஷனா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வராங்க. அந்த வில்லாக்கு இவங்க புக் பண்ணி தான் வராங்க. இவங்க புக் பண்ண அதே ஒரு வாரத்துக்கு இன்னொரு கப்பலும் புக் பண்ணி வராங்க. ஒரே வில்லாவை ஒரே டயத்துல 2 பேர் புக் பண்ணிருக்கனால அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி சம்பிச்சு நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொலைகாரன் அடுத்து என்ன பண்ண போறான், இதுதான் மொத்த படத்தோட கதையே. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மக்களே. இது ஒரு அடல்ட் த்ரில்லர் படம். படத்துல த்ரில்லர், மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், ட்விஸ்ட்னு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கும். அடல்ட் கண்டென்ட் வெறும் காய்ச்சல் மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, கதையே அது சம்பந்தப்பட்டு தான் இருக்குமே. அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த படத்தை சொல்லவே முடியாது மக்களே. அப்படி எதுக்குடா இந்த மாதிரி படத்தை நீங்க போறீங்கன்னு கேட்கலாம். இந்த படத்தை பார்த்து நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. படத்தோட கதை இன்னும் என் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2-3 ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா இந்த படம் நம்ம ஆடியன்ஸ் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த படத்தை கொண்டு வரேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. சோ என்னோட பொறுப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எவ்வளவு டீசெண்டா இந்த படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு டீசெண்டா நான் சொல்றேன். அதே மீறி ஏதாவது 1-2 தப்பு நடந்துருச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம படத்தை பார்க்க போலாம். உங்க டயத்துக்கு ஒருத்தான படம் தான். சோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2025 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான போன் லேக். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாம ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். படம் ஆரம்பத்திலே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் நிர்வாணமா படுவேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எவனோ ஒருத்தன் அம்புகளால குறி வச்சு சுட பாக்குறான். அவன் தப்பிக்கிறதுக்காக இவங்களும் தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரையும் அவனோட அம்புகளால கொலையே பண்ணிடுறான். அப்படி இப்ப அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ரோட்ல நம்ம கதாநாயகனும் கதாநாயகி வந்துகிட்டு இருக்காங்க. கதாநாயகியோட பேரு சேஜ், கதாநாயகனோட பேரு டியாகோ. 2 பேரும் ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டியாகோ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவருக்கு நாவல் எழுதுறதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதுக்காக அவரோட வேலையை விட்டுட்டாரு. இவர் வேலையை விட்டதுனால டெய்லி சாப்பிடுறதுக்கு காசு வேணுமே. அதுக்காக நம்ம கதாநாயகியான சேஜ் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. தான் எழுதுற நாவலை இன்னும் மெருகுபடுத்தணும், ரொம்ப நல்லா கொண்டு வரணுங்கிறதுக்காக ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு லேக் சைட் வில்லாவை ஒரு வாரத்துக்கு ரெண்டுக்கு எடுத்து அங்க தங்கலாங்கிற முடிவு எடுத்துக்கிட்டு தான் 2 பேரும் அங்க வந்துகிட்டு இருக்காங்க. டியாகோ வேலைக்கு போகாம இருக்கிறதுனால வீட்டு சுமை எல்லாமே நம்ம சேஜோட தலையில தான் உழுகுது. இதை பத்தி டியாகோ சேஜ் கிட்ட பேசிட்டு வரான். நான் வேலைக்கு போகாம இருக்கிறது உனக்கு ஏதாவது சங்கடமான்ட்டு சேஜ் அதுக்கெல்லாம் பெருசா எதுவும் சொல்லாம வா நேரா அங்க போவோன்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு நேரா அங்க வராங்க. அந்த வில்லா படு பயங்கரமா இருக்கு, மிகப்பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. சேஜ் இது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். உள்ள போறதுக்கு ஏதோ பாஸ்கோட் போட்டு தான் போகணும் போல. இவங்க ரெண்டுக்கு எடுத்தோடனே இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த பாஸ்கோட போட்டு உள்ள போறாங்க. சேஜுக்கு பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே டியாகோ கூட்டிட்டு உள்ள போய் சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கிறான். வயசு பசங்க ஊரை விட்டு தள்ளி வந்திருக்காங்க. அடுத்தவங்க வேலை என்ன அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க வீட்டுக்குள்ள வேற யாரோ வர சத்தம் கேக்குது. 2 பேரும் தலை தெறிக்க ஒடியாந்து வந்து பார்த்தா வில்லும் சின்னும் உள்ள வராங்க. இவங்கள மாதிரி அவங்களும் காதலர்கள் தான் போல. அவங்க 2 பேரும் சேஜும் டியாகோவையும் பார்த்து இந்த வில்லால வேலை செய்யற லேபர்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க இல்ல, நாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்ட் எடுத்துருக்கோம் இந்த வில்லாவை அப்படிங்கிறாங்க. அதுக்கு வில்லும் சின்னும் நாங்களும் ரெண்ட் எடுத்துருக்கோம்ப்பா, ஆப் மூலமா தான் புக் பண்ணோம், பாருங்க வீட்டுக்குள்ள வரதுக்கான பாஸ்போர்ட் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஆப்ல புக் பண்ணதான் பாஸ்போர்ட்டே கிடைக்குமே. உடனே 2 பேரும் மாத்தி ஆப்போட கஸ்டமர் கால் பண்றாங்க. அவங்க வீடு அவைலபிளா இருக்குன்னு அந்த வீட்டோட ஓனர் தான் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓனர்ட்ட தான் பேசணும்ட்டு கஸ்டமர் கேர் மூலம் ஓனர்ட்ட கனெக்ட் பண்ண போனா ஓனருக்கும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. உடனே அந்த ஆப்ல இருந்து ஓனரை கான்டாக்ட் பண்ண முடியல, ஏதோ தப்பு நடந்துருச்சு, உங்களுக்கான பணத்தை நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேங்கிறாங்க. 2 பேருக்குமே அதே தான் சொல்றாங்க. அப்ப வில்லுக்கு ஒரு ஐடியா வருது. சின்ன கூட்டிட்டு நேரா டியாகட்டி சேஜ் கிட்டி வந்து எப்படி பணம் வரப்போகுது, இந்த வில்லாவோட ஓனரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, நம்மள்ட்ட வில்லாக்குள்ள போறதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு, இவ்வளவு பெரிய வில்லா லேக்கு பின்னாடி ஃப்ரீயா தங்க வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம ஏன் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துட்டு தங்க கூடாது, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறான். ஆரம்பத்துல சேஜுக்கும் டியாகோக்கும் இவங்க கூட சேர்ந்து தங்குவோமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. வில்லும் சின்னும் ரொம்ப நல்ல டைப்பா பேசுறாங்க. சரி ஓகே ஒரு 2 நாள் தங்கி பார்ப்போம், ஓகே ஆச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து 4 பேர் இப்போ ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா செம்ம ஜாலியா போகுது. பின்னாடி ஒரு லேக் இருக்கு, அதுல லேக்ல குதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. வில்லு தான் நல்லா சமைப்பானே, அதனால அவன் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். டியாகோ அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வில்லு டியாகோவை பார்த்து அவனோட பர்சனல் விஷயத்தை கேட்கறான்.
கேக்குறான் டியோகோ யாரு என்ன பண்றான்ட்டு. டியோகவும் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றாப்ல. அப்ப வில்லு நம்ம டியோகோ கிட்ட உங்கள மாதிரிதான் என்னையும் என் கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாத்துக்கிறா, ஆனா வேலைக்கெல்லாம் போறது கிடையாது, பெரிய பணக்காரி, கண்ணா அப்படின்னா காசு இருக்கு, அடிக்கடி இப்படிதான் வெக்கேஷன் வெளியில சுத்த வருவோம், ரொம்ப அழகா வேற இருக்காளா, அதனால என் கேர்ள் ஃபிரெண்ட் சின்ன கூட நிறைய பேர் டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு அவளை பார்த்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் இப்படி கேட்டோன்னு டியோகோக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருது. இல்ல இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணல அப்படிங்கிறான். இல்ல பொதுவா நான் கேட்டேன் அவ்வளவுதான்ட்டு அப்படியே நார்மலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் நம்ம சேஜும் சின்னும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சேஜ் இந்த வில்லு இருக்கிறான அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். என்ன பாய் ஃப்ரெண்ட் மாடலா போட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு அப்படி இப்படிங்கிறான். நம்ம சின்ன சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல எப்பவுமே அவன் அப்படிதான் அட்ராக்டிவா இருப்பான், உங்களுக்கும் அவனை பாக்குறப்ப பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம சேஜ் சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் நம்ம டியாகோ அவர் காருக்குள்ள வச்சிருக்க வெட்டிங் ரிங்க எடுக்க போறாரு. இத வில்லு கவனிச்சிடறான். டியாகோ வச்சிருக்க வெட்டிங் ரிங்க வில்லு கவனிச்சது பார்த்தோனையும் நம்ம டியாகோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. வில்லு அப்படியே சிரிச்சுக்கிட்டு எனக்கு புரியுது உங்க கேர்ள் ஃபிரெண்ட் சேஜுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்களா, எங்க நின்னு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டியாகோவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆமா லேக்ல ஈவினிங் சூரிய அஸ்தமனம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, அங்க வச்சு பண்ண போறேன் அப்படிங்கிறான். வில்லுக்கு இது கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸாவே இருக்கட்டும், எப்ப பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க, அந்த டயத்துல நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன் அப்படிங்கிறான். டியாகோவும் ரொம்ப தேங்க்ஸ், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு நம்ம வில்லுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றப்பல வில்லும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறான். டியாகோ ரிங்க மறுபடியும் காருக்குள்ளே தான் வைக்கிறானு. நைட் ஆயிடுது, ரெண்டு கப்பலும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டியாகோ ஒரு நாவல் வேற எழுதிட்டு இருக்கானே, அதை பத்தி சேஜ் வில்லுகிட்டையும் சின்னுகிட்டையும் சொல்றான். அப்ப சின்ன எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய நாவல் ரைட்டர், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே, இதான் அவரோட பேருன்ட்டு ஒரு பேரை சொல்றா. அது கேட்டோன்னே நம்ம டியாகோ செம ஷாக் ஆயிடுறாரு. ஆஹா அவர் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் நாவல் ரைட்டர் ஆச்சு, உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் அப்படி இப்படிங்கிறா. நம்ம சின்னதான் பெரிய பணக்காரியாச்சு, அவங்க அப்பா பண்ற பிசினஸ் மூலமா தெரியும் போல. அப்ப சின்ன சொல்றா நீங்க ஏதோ ஒரு நாவல் எழுதிட்டீங்கன்னு சொன்னீங்களே, அதுல பெஸ்டா இருக்கிற ஒரு பேஜை கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த நாவல் ரைட்டர்ட்ட ஷேர் பண்றேன், அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை பத்தி வெளியில ப்ரோமோட் பண்ணுவாரு அப்படிங்கிறா. இது கேட்கிறப்ப நம்ம டியாகோக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. சேஜ் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறான். நடு ராத்திரி ஆகுது, நம்ம டியாகோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே அரை தூக்கத்துல முழிக்கிறப்ப பக்கத்துல சேஜ காணும். என்னடா ஆளை காணும்னு எந்திரிச்சு பாத்ரூம் கிட்ட போனா அவ தன்னை தானே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கா. இது பார்த்தோன்னே நம்ம டியாகோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்னடா பாய் ஃப்ரெண்ட் நான் இருக்கிறேன், இவனடா இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறான். ஆனா ஒரு மாதிரி டீசென்டா சேஜ் எங்க இருக்குன்னு ஒரு மாதிரி கத்துறான். அவளும் டக்குன்னு அலர்ட் ஆயிடுறா. டியாகோ அப்படியே பாத்ரூம்ல போயிட்டு என்னம்மா இந்நேரத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம சேஜ் இல்ல ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் குளிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே டியாகோ சேஜ பார்த்து நான் என்ன வரட்டுமா, உனக்கு ஏதாவது மசாஜ் பண்ணட்டுமான்ட்டு அவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்காக கேட்கறான். ஏன்னா அவ ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீ ஈடுபட்டு இருக்கா, நம்மளோட அரவணைப்பு தேவைப்படும்னு நினைச்சுதான் கேட்கிறானே. ஆனா நம்ம சேஜ் உடனே வேணான்றா. டியாகோக்கு ஒரு மாதிரி ஆயிருது. என்னடா நம்மளோட காதலி நம்மளே வேணான்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். என்னத்தை பேசுறது அப்படியே போயிடுறான். மறுநாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம சின்ன கூட டியாகோ எழுதுற நாவல்ல ஒரு நல்ல பேஜை கேட்டிருப்பாங்களே, அதை உட்காந்து பிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப சின்ன அவனுக்கு முன்னாடி ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு வந்து நிக்கிறான். டியாகோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது. அப்படியே சின்னையே பாக்குறான். அப்ப சின்ன டியாகோ கிட்ட துண்டோட நிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத, என்னோட கான்டாக்ட் லென்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அது இல்லனா எனக்கு ஒழுங்கா எதுவுமே தெரியாது, நீங்க எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கன்னு மட்டும் தான் தெரியுது, உன் முகம் கூட எனக்கு தெளிவா தெரியல, கொஞ்சம் ரூம்ல வந்து என் கான்டாக்ட் லென்ஸ் எடுத்தறியா, வில்லு வெளியில ஜாகிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். டியாகோவும் சரிமா ரூம் கூட்டிட்டு போமான்ட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. டியாகோ போய் கான்டாக்ட் லென்ஸ் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறான். சின்ன அப்படியே நின்னுகிட்டு நம்ம டியாகோவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை என் பேக்ல இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவனும் போய் பேக்கை தேட போறப்ப அந்த பேக்குள்ள நிறைய அந்த மாதிரி டாய்ஸ் இருக்கு. தனிமையில இருக்கிறப்ப அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்துற டாய்ஸ் அது. இது பாக்குறப்ப டியாகோக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது. ஆனா அவன் சொல்ற மாதிரி அப்படியே தேடுறான். நம்ம சின்ன அப்படியே பக்கத்துல வந்து நின்னுகிட்டு என் ட்ரெஸ் இருக்கும் எடுத்து கொடுங்கன்ட்டு இவ போற ஆடைகள் எல்லாத்தையும் கேட்கறான். அதுல ஒரு சில உள்ளாடைகள் வேற சொல்றான். நம்ம டியாகோ அமைதி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்புறப்ப இவன் நேரா போய் ட்ரெஸ் மாத்த ஆரம்பிக்கிறான். டியாகோக்கு செம்ம சங்கடமாயிருது. குடுகுடுன்னு முடியாந்துறான். இந்த பக்கம் நம்ம சேஜ் அப்படியே அமைதியா வெளியில உட்கார்ந்துருக்கா. அப்ப இந்த சின்ன நம்ம சேஜுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சேஜ் அப்படியே சின்ன பார்த்து இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதுல அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம சின்ன அது எப்படி எனக்கு பிரச்சனை வரப்ப உங்க பாய் ஃப்ரெண்ட் டியாகோ வந்து ஹெல்ப் பண்ணல, அது மாதிரிதான் இதுவும் சொல்லிட்டு முதல்ல நடந்துச்சுல அந்த விஷயத்த டியாகோவா வாண்டடா வந்து ஹெல்ப் பண்ணாங்கிற மாதிரி சொல்றா. இது கேக்குறப்ப சேஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டியாகோ பத்தி ஒரு மாதிரி தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறா. டியாகோ அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பார்த்துட்டு வராப்ல. அப்ப சின்ன டக்குன்னு எந்திரிச்சு சரி நான் வரேன் சேஜ்னு சொல்லிட்டு போயிடுறா. டியாகோவும் நேரா வந்து சேஜ் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படி இப்படிங்கிறா. சேஜ் டியாகோவா நடந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்லுவானான்னு வெயிட் பண்றான். ஆனா டியாகோ அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சேஜும் டக்குன்னு கவனிச்சிடறா. இவனும் எதுவும் அதை பத்தி பேசாம நம்ம டியாகோ கிட்ட இவங்க வந்து இருக்கிறது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்குல்ல, நம்ம இருப்போமா கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம டியாகோ சேஜ் கிட்ட இல்ல ஏன்னா அந்த பொண்ணு
எனக்கு அந்த கிரேட் நாவல் ரைட்டரை தெரியும், அவ்வளமா எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போதும்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிறான். சேஜுக்கும் எதுவும் பேச முடியல, நம்ம டியோகோட வாழ்க்கை பிரச்சனையாச்சு, அதனால சரி டியோகோ சொல்ற மாதிரியே பண்ணுவோன்ட்டு அதுக்கு அப்படியே ஒத்துக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது, அப்படியே எல்லாரும் ஜாலியா குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வில்லும் சின்ன வந்து இங்க வந்தப்ப இந்த வில்லாவை சுத்தி பாத்தீங்களா, இந்த வில்லால ஒரு 3 ரூம் இருக்கு, 3 ரூமும் லாக் ஆயிருக்கு, அந்த லாக் உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேஜும் டியோகவும் பயப்படுறாங்க. சேஜும் டியோகோவே பாத்துட்டு இருக்கா, வில்லு சின்ன வேகமா அந்த ரூமுக்கு தான் போறாங்களே. போயிட்டு ஒரு சுத்தியால பயன்படுத்தி அந்த ரூமோட பூட்ல ஒரு பக்கமா தட்டுறப்ப அந்த பூட்டு திறந்துக்குது. உள்ள போய் பார்த்தா எல்லாம் அந்த மாதிரியான டாய்ஸ், வெறி பிடிச்சி இருப்பானுங்களே தெருநாய்க்கள் மாதிரி, அவனுங்களை சந்தோஷப்படுத்திக்க, அவங்க பார்ட்னரை சந்தோஷப்படுத்திக்க பயன்படுத்துற டாய்ஸ் அதெல்லாம். நம்ம சேஜுக்கும் டியோகோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது அது பாக்குறதுக்கு. வில்லும் சின்ன அங்க இருக்கலாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சரி வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம்ட்டு நேரம் அடுத்த ரூமுக்குள்ள போனா அங்க ஓஜா போர்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பேய்கள் கூட பேசுறதுக்கு பயன்படுத்துற போர்டு அது. அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. அங்க நல்ல பேப்பர் கிளிப்ஸ்லாம் இருக்கு. அதை படிச்சு பார்த்தா வில்லாவை சுத்தி இருக்க லேக்ல நிறைய பிணங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. சேஜுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. வாங்க முதல்ல வெளியில போட்டு வேகமா வெளியில போறாங்க. நம்ம வில்லு 3வது ரூமே தரப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டியோகவும் சேஜும் வேணாப்பா வாங்க முதல்ல நம்ம ரூமுக்கு போவோம்ட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. சேஜுக்கு இன்னமும் நம்ம சின்ன சொன்னதுதான் ஞாபகம் வருது. டியோகோ பத்தி சொல்லியிருப்பால அந்த விஷயம் எதுவும் பெருசா காட்டிக்காம நேரா வந்து மெத்தையில படுக்கிறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பெருசா பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப டியோகோ சேஜ பார்த்து ஏன் நைட் ஆனா அப்செட் ஆயிடுறேன், என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம டியோகோ இல்ல நேத்து நைட்டு நான் கவனிச்சேன், பாத்ரூம்ல உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன், உனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னு தோணுது போல, அதனால உன் கூட சேர்ந்துக்கலான்னு தான் நான் வந்து உனக்கு மசாஜ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நீ வேணான்ட்ட. ஏன் உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு தான் நான் இருக்கிறேன்னு, என்னைய விட்டு நீ மட்டும் ஏன் அப்படி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம சேஜுக்கு அது கேட்கற போது கடுப்பாயிருது. நீ வந்தோடனே வேணான்னு சொன்னா அப்ப நான் வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு அப்படி இருந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். டியோகோ நான் அப்படிலாம் சொல்லல, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். சேஜ் ரொம்ப தப்பா பேசுற டியோகோ மூடிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அமைதியா படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலைல விடியுது. சேஜ் எந்திரிச்சு அப்படியே வெளியில போறப்ப வெளியில இந்த வில்லு இருக்கிறானே அவன் ஒட்டு துணி இல்லாம குளிச்சுட்டு நிக்கிறான். சேஜ் அவன் அப்படி நிக்கிறத பாத்துறான். இவளுக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுது. வில்லு அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஏங்க சங்கடப்படுறீங்க, நம்மளாம் அடல்ட்ஸ், இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, இவ்வளவு அழகான இயற்கையில இப்ப நின்று குளிக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா, நீங்களும் வேணா அப்படி குளிங்க, நான் எதுவும் தப்பா நடத்துக்க மாட்டேன் அப்படி அப்படிங்கிறான். சேஜ் அப்பெல்லாம் எதுவும் இல்லங்க அப்படி சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறான். டின்னர் டேபிள் உட்காந்து அப்படியே அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வில் அப்படியே எல்லாரையும் பாத்துக்கிட்டு டக்குன்னு முட்டி போட்டுட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். டியோகோக்கு பாக்குறப்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா வில்லு கையில இருக்கிறது நம்ம டியோகோ சேஜுக்கு கொடுக்கறதா இருந்தானே வெட்டிங் ரிங், அதே ரிங் இவன் கார்ல இருந்து திருடிட்டு வந்துட்டான் போல. அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஆனா அங்க வில்லு சின்ன கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவும் சொல்லாம இருக்கிறான். சின்னும் வில் ப்ரப்போஸ் பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம சேஜுக்கு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா டியோகோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்படியே வில்லே ஒரு மாதிரி பாக்குறான். டக்குன்னு எந்திரிச்சு வில்லு கிட்ட ஒரு நிமிஷம் வரியா உங்ககிட்ட தனியா பேசணும்ட்டு வில்ல கூட்டிட்டு நேரா வெளியில போறான். வெளியில கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம டியோகோ வில்ல பார்த்து கண்ணா பின்னான்னு கத்துறான். அப்ப நம்ம வில்லு டியோகோ கிட்ட எனக்கு தெரியும் நீ கோவப்படுவன்ட்டு, ஆனா எனக்கு வேற வழியே கிடையாது, இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்படி பண்ணலன்னா என் வாழ்க்கை இன்னையோடு நின்னு போயிடும், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன் அப்படிங்கிறான். நம்ம டியோகோக்கு கோவம் அதிகமா தான் வருது. என்னடா போடலாங்க ரிஸ்க், பெரிய தப்பு உனக்கு தெரியுதா இல்லையான்னு திரும்ப கத்துறான். அப்ப நம்ம வில்லு டியோகோ கிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, என் கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப வருஷமா நான் அவளும் டேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்க டேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப கூட அவளுக்கு வேற ஏதாவது ஆம்பளைங்களை பார்த்து பிடிச்சு போச்சுன்னா அந்த ஆம்பளை கூட அப்படி இப்படின்னு இருக்கலாம்னு போயிருவா. இதெல்லாம் தெரிஞ்சு அவளை விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன். இந்த பணக்கார வாழ்க்கை எனக்கு வேணும், அதுக்கு இவ கூட நான் இருந்துதான் ஆகணும். சமீப காலத்துல இவ இப்படி பண்றது கொஞ்சம் அதிகமாகுது, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் வேற பண்றா, இப்படியே விட்டா ஒரு கட்டத்துல என்ன கழட்டியே விட்டுருவா. சோ எனக்கு வேற வழி கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அப்பயாவது என் கூடவே இருப்பான்னு தான். அந்த காரணத்துக்காக தான் நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணேன். நேத்து வண்டியில உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு நீ கொடுக்கலான்னு வச்சிருந்த ரிங்க பார்த்தோன்னே தான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. இதை உன்கிட்ட சொல்லி அந்த ரிங்க உன்கிட்ட இருந்து வாங்கி நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போகணும்னா அட்லீஸ்ட் 3 hours டிராவல் பண்ணணும், அதுக்கான நேரமும் நம்மள்ட்ட இல்ல, அதனால வேற வழி இல்லாம உன்னோட ரிங்க நான் பயன்படுத்திட்டேன். அடுத்த ஒரு 5 நாள் இங்க தான் தங்க போறோம், அதுக்குள்ள எப்படியாவது உன் ரிங்க அவகிட்ட இருந்து நான் வாங்கி கொடுத்துடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஆனா டியோகோக்கு வில்லி என்ன சொன்னாலும் கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான், அதனால இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறான்ட்டு தன்னை தானே ஒரு மாதிரி ஆழ்தப்படுத்திக்கிறாரு. அப்ப டியோகோ வில்லு கிட்ட உன் இடத்துல நான் இருந்தேன்னா நீ பண்ற மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், இதே பிரச்சனை தான் எனக்கும் சேஜுக்கும் ஆரம்பத்தில் நடந்துச்சு. நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒரே வாரத்துல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சேஜ பாக்குறது அவ வீட்டுக்கு வந்திருக்கா. அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒண்ணு முனக்கா இருந்திருக்காங்க. ஆனா சேஜ் மறுநாள் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னா நான் உடனே அவரை விட்டு வெளியில வந்தேன். ஒரு வாரம் என் பின்னாடியே வந்தா அவ பண்ணது தப்புன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா.
இருக்கா. அதுக்கப்புறம் தான் நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. இதுதான் நீயும் பண்ணிருக்கணும். அவ கூட நீ பணத்துக்காக தான் இருக்கிறேன்னு சொல்றது ஒரு நல்ல காதலுக்கே அர்த்தம் இல்ல. நான் இப்ப போய் அது என்னோட ரிங்குன்னு சொல்லி உன்னை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. நீ சொன்ன மாதிரி உனக்கு ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ள என் ரிங்கை எடுத்து என்கிட்ட கொடுத்துடுற அப்படிங்கிறான். வில்லும் ரொம்ப தேங்க்ஸ் டியாகோ, கண்டிப்பா ரிங்கை நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம டியாகோக்கு சத்தியம் பண்றாப்ல. ரெண்டு பேரும் நேரா மறுபடியும் டைனிங் டேபிளுக்கே போறாங்க. அப்படியே ஏதோ பேசி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. டியாகோ ஒரு மாதிரி டென்ஷன்ல தான் நின்னுகிட்டு இருக்கான். அப்ப வில்லு நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்ல போய் வாங்கிட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டியாகோ இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப சேஜ் நான் வர அந்த கிராமம் நல்லா இருக்கும், நாங்க போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு அவ வரா. வில்லும் சரி சேஜ் சின்ன வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு சொல்றான். அதுக்கு சின்ன இல்ல நான் இங்கே இருக்கிறேன், டியாகோ கம்பெனி கொடுக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறான். நம்ம டியாகோக்கு மண்டை காயுது. இவ என்னடா இங்க இருக்கிறேங்கிறா, அவ என்னடா அவ கூட போறாங்கிறாளே, என்ன கர்மண்டா நடக்க போகுது அப்படிங்கிற டென்ஷன்ல இருக்கிறான். ஆனா அவங்க பேசிக்கிட்ட மாதிரியே சேஜும் வில்லும் கிளம்பி போயிடுறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கப்ப வில்லு சேஜ் கிட்ட டியாகோ பாக்குற வேலையை விட்டுட்டு நாவல் ரைட்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கானே, இப்ப குடும்ப சுமை எல்லாத்தையுமே நீ தான் தாங்கிக்கிட்டு இருக்க போல, ஆனா நீ டியாகோக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு டியாகோ ஒருத்தர் இருந்தாம எனக்கு தோணுது அப்படிங்கிறான். சேஜுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்படியே வில்ல பார்த்து என்ன நீ சொல்ல வரன்னு சொல்லி கேக்குறா. அப்ப வில்லு ஆமா டியாகோ என்கிட்ட ஒரு 2-3 விஷயம் சொன்னான், அவனை நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ஒண்ணும் ஒண்ணுமா இருந்தியாம்ல, அந்த கோவம் இன்னும் அவனுக்கு இருக்கு போல, அதே நேரத்துல வந்த முத நாள் ராத்திரி பாத்ரூம்ல உன்னை நீயே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தியாம்ல, அதையும் சொன்னான், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்படியே சேஜுக்கு இதெல்லாம் கேட்கறப்ப மண்டக்காயுது. இந்த விஷயத்துல டியாகோ ஏன்டா வில்லுகிட்ட சொன்னான்னு நினைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த சின்ன ரொம்ப அழகா மேக்கப் பண்றான். நம்ம டியாகோ உட்காந்துட்டு அவரோட நாவல்ல இருக்கிற அந்த பெஸ்ட் பேஜை தான் படிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன நேரா டியாகோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு அறிவாளி கூட எல்லாம் பழகிறது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்ட்டு இவன் கிட்ட வலிய ஆரம்பிக்கிறான். அப்பட்டமா வலிகிறது நம்ம டியாகோக்கு நல்ல ஃபீல் ஆகுது. அப்படியே அவளை விட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போலான்னு பாக்குறான். ஆனா அவ என்னடானா அப்படியே நெருங்கி பேசுறான். இந்த பக்கம் சேஜ் அப்படியே நம்ம வில்ல பார்த்து டியாகோ உங்கள்ட்ட அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். வில்லு தொடர்ந்து நம்ம சேஜ் கிட்ட டியாகோ இப்படி சொன்னா அப்படி சொன்னாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப சேஜ பார்த்து வில்லு ஒரு கேள்வி கேட்டுறான். அன்னைக்கு ராத்திரி பாத்ரூம்ல நீங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அது யார் நினைச்சு பண்ணீங்க, என்ன நினைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது கேட்டோன்னு சேஜுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன் அப்படி சொல்ற, இந்த பார் டியாகோ கிட்ட என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் கிடையாது, நீ இந்த பேச்ச ஏதோ நிறுத்து அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் இந்த சின்ன அவ ட்ரெஸ் எல்லாம் அவுக்க ஆரம்பிக்கிறான். டியாகோ ஒரு மாதிரி உறைஞ்சு போய் ஓரமா போய் நின்றுறான். வண்டியை ஓட்டிட்டு வர வில்லு அப்படியே வண்டியை ஓரங்கட்டி அப்படியே சேஜே பார்த்து என்ன பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பார்த்து அப்படி எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படியே சேஜுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வில்லையே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த வீட்டுல 3வது ஒரு ரூம் பூட்டப்பட்டு இருக்கும்ல, அந்த ரூம்குள்ள தான் வில்லும் சின்ன இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வெளியில யாரோ வர சத்தம் கேட்டுட்டு டக்குன்னு வேகமா வீட்டுக்குள்ள போய் வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இவங்க அழகா ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்பதான் சேஜும் டியாகோவும் அதே வீட்டுக்குள்ள முதல்ல வர பாக்குறாங்க. அப்படியே இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. வில்லும் சேஜும் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. டியாகோ வாசல்ல தான் நிக்கிறான். சேஜ் டியாகோட்ட எதுவும் பேசாம போறான். டியாகோ சேஜ தடுத்து என்னாச்சு, எங்க இவ்வளவு நேரம் போனன்னு சொல்லி கத்துறான். நேரா ரூம்ல போயிட்டு சேஜ் தேங்கி அழுதுகிட்டு இருக்கான். அவளை பார்க்க நம்ம சின்ன வரா, என்னாச்சு ஏன் அழுவுறன்னு சொல்லி கேக்குறான். இந்த பக்கம் வில்லும் டியாகோவும் தனியா உட்கார்ந்துருக்காங்க. டியாகோ வில்லு கிட்ட நான் போய் சேஜ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க போறப்ப வில்லு இல்ல சின்ன சேஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை ஏதோ பேசிட்டு போட்டு அமைதியாரு அப்படிங்கிறான். ரூம்ல இருக்க சேஜ் சின்ன கிட்ட அவ எக்ஸ் கூட நடந்துச்சுல அந்த விஷயத்தை ஷேர் பண்றான். சின்ன ஒரு மாதிரி ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே நம்ம சேஜ் கிட்ட வந்து இவ கையில ஒரு போதை பொருள் இருக்கும், அதை கொடுத்து லோக்கல்ல கிடைச்சது யூஸ் பண்ணு, செம்ம கிக்கா இருக்கும் அப்படிங்கிறான். சேஜும் சேன்னு சொல்லிட்டு அந்த போதை பொருளை வாயில வச்சுக்கிறா. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இவளுக்கு லைட்டா கிறுக்கலாம் ஆரம்பிக்குது. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹால்ல நின்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. டியாகோ பாக்குறா, என்ன இங்க நடக்குது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இப்படிங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஆடிக்கிட்டு அங்க ஸ்விம் பண்ண போறோம்னு நேரம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்க டியாகோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இந்த சேஜுக்கு என்னதாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த சேஜுக்கு ஏதாவது ஆக போகுதுன்ட்டு வேகமா வெளியில போறப்ப வில்லு வந்து நம்ம டியாகோவை தடுக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும் அப்படி இப்படிங்கிறான். ஆனா நம்ம டியாகோ தயவு செஞ்சு நகருன்ட்டு நேரா வெளியில வந்தா ஸ்விம்மிங் பூல்ல அவங்க ரெண்டு பேரையும் காணும். டியாகோ ஷாக் ஆயிரம். அப்படியே வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். வெளியில சின்ன மட்டும் நிக்கிறான். டியாகோ எங்கன்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு தெரியல, அந்த பக்கமா போனா அப்படிங்கிறான். இந்த பக்கம் சேஜ் வில்லும் சின்ன இருக்குல்ல அவங்க ரூம்குள்ள தான் போறாளே. போயிட்டு அங்க சின்ன யூஸ் பண்ற ஒரு கண்ணாடி இருக்கும், அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு டக்குன்னு அவ ரூமுக்கு போறான். நம்ம டியாகோ நேரா அவன் ரூமுக்கு வந்துடுறான். உள்ள சேஜ் நிக்கிறான். எங்க நீ போன, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கத்துறான். அப்ப சேஜ் டியாகோவை பார்த்து யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். கரண்ட் கட் ஆகுது. அவங்க
அவங்க ரூமுக்குள்ள வில்லன் சின்ன வந்துடுறாங்க. அப்ப வில்லு இங்கே இருங்க, நான் போய் ஜெனரேட்டர் போய் செக் பண்றேன் அப்படின்னு நேரா வெளியில போறான். இவங்க எல்லாம் போய் ஒரு பாத்ரூம் குள்ள தான் இருக்காங்க. அப்ப டியாகோ சின்ன கிட்ட கொஞ்சம் நீ ரூம்ல உட்காந்துரு, நான் சேஜ் கிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு சின்ன கொண்டு போய் ரூமுக்கு வெளியில விட்டுட்டு கதவை சாத்திட்டு வந்து நம்ம சேஜை பார்த்து உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அப்படியே அந்த ரூமுக்கு வெளியில காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கறத சின்ன ஒட்டு கேட்கறான். இந்த வில்லும் அங்கதான் நிக்கிறானு. உள்ள இருக்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் வருது. டியாகோ சேஜ் கிட்ட வில்லு கூட போனீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் இவ்வளவு நேரம் லேட்டா வந்தீங்க அப்படி இப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம சேஜ் நீங்க சின்ன கூட என்ன பண்ணிட்டு இருந்த, எனக்கு ஓமேலதான் சந்தேகமா இருக்கு அப்படி இப்படின்னு அவ சண்டை போட ஆரம்பிக்கிறான். வெளியில இந்த சின்னும் வில்லும் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க, சூப்பர் அப்படின்னு. அப்ப டியாகோ டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு சேஜ் ரொம்ப கோச்சுக்கிட்டா பாத்ரூம்க்கு பின் கதவை திறந்து நேரா காட்டுக்குள்ள ஓடுறான். வில் சின் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் போனா வரமாட்டான், நீங்க போய் அவளை கூப்பிட்டு வாங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேஜ் ஓன திசையை நோக்கி காட்டுறான். அவங்க ரெண்டு பேரும் வேகமா சேஜ் பேரை கத்திக்கிட்டே போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் டியாகோ நேரா அங்க இருக்க ஒரு போர்வை விளக்கணும். சேஜ் அங்கிருந்தா வராலு. ரெண்டு பேரும் எங்க போயிருக்கான்னு பார்த்துட்டு நேரா டியாகோட்ட வந்து ஆரம்பத்திலே அவன் மேல சந்தேகம் வந்துச்சு. உன்னை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருந்தா, எனக்கு ஒரு போதை பொருளை கொடுக்கறப்ப நான் அதை சாப்பிடல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட நடந்துகிட்ட விஷயம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அவளோட கான்டாக்ட் லென்ஸ் இல்லைன்னா அவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னா. நேரா போய் அவ கண்ணாடியை செக் பண்ணா, அவ கண்ணாடி ரொம்ப நார்மலா இருக்கு. இப்படி நான் ஆரம்பத்துல இருந்து போய் சொல்லியிருக்கா, நம்ம இங்க இருக்க வேணாம், உடனே கிளம்பிடுவோம், இவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டியாகோ சேஜை தடுத்து எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது, வில்லும் சின்ன பத்தி அடிக்கடி என்கிட்ட ஆபாசமா பேசியிருக்கான், சின்ன என்கிட்ட ரொம்ப நெருக்கமாலாம் பழகலாம், ஏதோ நம்மள தப்பு பண்ண பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சேஜ் டியாகோவை தடுத்து நாங்க வெளியில போனப்ப சின்னுக்கும் உனக்கும் நடுவில் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டியாகோ சத்தியம் பண்ணி சொல்றான். சேஜ் அப்படியே டியாகோவை பார்த்து அப்ப வில்லுகிட்ட நான் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் குள்ள நடந்தது, அப்புறம் முத நாள் பாத்ரூம் குள்ள நான் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டியாகோ இது கேட்டோன்னு ஷாக் ஆகுறான். சேஜை பார்த்து அந்த ரிங்கு கொடுத்தப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டு வில்லுக்கு இந்த சூழ்நிலை என்ன பண்ணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்காக தான் நமக்குள்ள நடந்த சம்பவத்தை சொன்னமா, ஆனா பாத்ரூம்ல நீ பண்ணிட்டு இருந்த விஷயத்தை பத்தி அவன் நான் பேசவே இல்லமா அப்படிங்கிறான். சேஜுக்கு மண்டை காயுது. டக்குன்னு நேரம் பாத்ரூம்ல போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஒரு கேமரா இருக்கிறது கவனிக்கிறான். சேஜுக்கு என்னமோ தோணுது, டியாகோ குட்டிக்கு நேரா அந்த 3 ரூம் பூட்டி இருக்கும்ல, 3ஆவது ரூம்குள்ள தானே போயிருக்க மாட்டாங்க, அந்த ரூம்குள்ள போனா அங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்னமோ போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அங்க கம்ப்யூட்டர்ல சிசிடிவி கேமரா வேற ஓடுது. நம்ம சேஜ் அங்க இருக்க ஒரு புக் எடுக்கிறான், அதுல நம்ம வில்லும் சின்னும் இந்த வில்லாக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரியுது, இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வில்லாவோட ஓனர்ஸ்னு. அந்த சிசிடிவி கேமரா இருக்கிற கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க போல, எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் நம்ம சேஜ் பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போதான் சேஜுக்கும் டியாகோக்கும் முதல்ல இந்த சிஸ்டத்துல இருக்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேம உள்ள இருக்க டிரைவ் எடுத்து போட்டு உடைக்க பாக்குறான். அப்ப கரெக்டா அந்த ரூம்குள்ள வில்லும் சின்ன வந்துடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சு போல, ஆனா நல்லா விளையாண்டீங்கப்பா அப்படிங்கிறான். சேஜும் டியாகும் வில்லும் சின்னையும் பார்த்து என்ன விளையாட்டு, என்ன நீ சொல்ல வரன்னு சொல்லி கேட்கறான். அப்ப வில்லு ஆமா இங்க வர கப்பிள்ஸ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்கறத செக் பண்றதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோம், அந்த கேம்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே விளையாண்டுருக்கீங்க, அதுலயும் முக்கியமா டியாகோ நீ ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்க, சின்னி எவ்வளவு ட்ரை பண்ணியும் நீ அவ கிட்டே வரலையே, சிசிடிவி கேமரால பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமென்ட்டு வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை மட்டும் ஓப்பனா சொல்றான். அப்படியே சேஜ பார்த்து ஆனா சேஜ் நமக்குள்ள அப்படின்னு பேச வரான். அப்ப டியாகோ வில்ல தடுத்து நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், எங்களை பார்த்து என்ன லூஸ் மாதிரி இருக்கா, நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிறான். டியாகோ வா போன்ட்டு அப்படியே வேகமா வெளியில போறாங்க. அப்ப டியாகோ வில்ல பார்த்து என்னோட வெட்டிங் ரிங்க குடுறாங்கறான். நம்ம வில்ல அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். டியாகோ நான் திரும்ப போலீஸோட வரேன், வந்து ரிங்க வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா போய் வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்ப வில்லு வந்து டியாகோ எப்ப நீ இந்த கேம்ல வின் பண்ண, சேஜுக்கு வின் பண்ணல, வெளியில போனப்ப கார்ல எனக்கும் அவளுக்குள்ள நடந்துருச்சு, அவ உன்னை ஏமாத்திட்டா, ரெண்டாவது தடவை ஏமாத்துறாப்பா அப்படிங்கிறான். நம்ம சேஜ் உட்காந்துக்கிட்டு இல்ல டியாகோ அவன் சொல்றத நம்பாத, அவன் போய் சொல்றான்னு சொல்லி கத்துறான். நம்ம டியாகோ டக்குன்னு வில்ல பார்த்து அவ தப்பு பண்ணாதாவே இருக்கட்டும்டா, பிரச்சனை இல்ல, என் கேர்ள் ஃபிரெண்ட் மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்கு, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேங்கிறான். வில்லுக்கு செம்ம ஷாக் ஆயிருது, என்னடா இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு பாக்குறான். ஆனா டியாகோ எதுவும் சொல்லாம வண்டியை வேகமா ரிவர்ஸ் எடுக்கிறான். அப்ப சைடுல இருந்து இன்னொரு கார் வந்து இவங்க ரெண்டு பேரோட கார் மோத உள்ள இருக்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிராங்க. தராதரம் ரெண்டு பேரும் இழுத்துட்டு வந்து ஹால்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டியாகோ அப்படியே முழிக்கிறான், என்ன இங்க நடக்கிறீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படி இப்படிங்கிறான். அப்ப வில்லு என்னால ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல டியாகோ, நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க, சேஜ் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை என் கூட, அது என்னால ஜீரணிக்கவே முடியல, இங்க வரவங்க எல்லாருமே தோத்து தான் போவாங்க, அவங்களோட பணத்தை
பணத்தை தான் நான் இங்க இருந்து அனுப்புவேன், உயிரோட உங்க 2 பேரும் அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரலங்கிறான். இவங்க 2 பேருக்கு செம கோவம் வருது. என்ன நீங்க சொல்ல வரீங்க, கொன்றுவீங்களான்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அப்ப சின்ன நாங்க இது இப்ப பண்ணலாமா, அப்பையில இருந்து பண்றோம்ட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து நீட்டுறான். அப்படியே அந்த ஆல்பத்தை திருப்புறப்ப 2 சின்ன பிள்ளைங்க பக்கத்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க. அப்படியே பேஜ் திருப்புறப்ப அந்த பசங்க ஜாலியா சுத்துற மாதிரி, அவங்க அப்பா அம்மா கூட நிக்கிற மாதிரி அப்படியே அந்த போட்டோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம சின்ன வில்லும் அப்படி போய் பக்கத்துல நின்னுக்கிட்டு அப்படியே அந்த போட்டோவை பாருங்க, எங்களை பாருங்க அப்படிங்கிறான். டியாகோ முழிக்கிறான். என்னமா தெரியல, அந்த போட்டோல இருக்கிற நாங்க தான்ப்பா, இந்த வீட்டோட ஓனர் தான் எங்க அப்பா அம்மா, இவ என்னோட தங்கச்சி தான் அப்படிங்கிறான். டியாகோவும் சேஜும் ஷாக் ஆயிடுறாங்க. டேய் என்னடா தங்கச்சி கூட இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றான். அப்ப வில்லு பாத்தியா, இதுதான் எங்க பிரச்சனை, இதேதான் முதல்ல நானும் இவளும் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு எங்க அப்பா அம்மாவும் ஷாக் ஆகி எங்களை போட்டு ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா எங்க அப்பா இல்லாத நேரத்துல எங்க அம்மா வேற ஒருத்தங்க கூட சுத்துறதும், எங்க அம்மா இல்லாத நேரத்துல எங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட சுத்துறதையும் நானும் இவளும் கண்ணாலே பார்த்திருக்கோம். அப்போ உண்மையான லவ்ங்கிறது ஒன்னு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்க 2 பேருக்கும் எங்க 2 பேரை தவிர்த்து வேற யாரை பார்த்தாலும் எதுவும் தெரியாது. சோ உண்மையிலேயே ஒரு லவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நாங்க எங்க வில்லாக்கு வர ஒவ்வொரு கப்பிள்ஸையும் செக் பண்ணுவோம். எல்லா கப்பிள்ஸும் நாங்க என்ன பிளான் பண்ணோமோ அதே மாதிரி தோத்து போயிருவாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தண்டனையை கொடுத்தோமோ அதே தண்டனையை அவங்களுக்கு கொடுத்துருவோம். எஸ், எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம். ஆனா நீங்க 2 பேர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நான் ஜெயிச்சவங்களை விட எங்களுக்கு மனசு வரல, அத உங்களையும் கொல்ல போறோம் அப்படிங்கிறான். சேஜும் டியாகவும் கெஞ்சுறாங்க. அவங்க கெஞ்சுறத பாக்குறப்ப சின்னக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே வில்ல கூப்பிட்டுக்கிட்டு, வில் இது பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, வா முதல்ல நம்ம போய் ஜாலியா இருந்துட்டு வருவோம்ட்டு இழுத்துட்டு வேகமா வெளியில போறான். அவங்க போனதுக்கு அப்புறம் சேஜ் வேகமா டியாவோ கையில இருக்க கட்டை கிழிக்க பாக்குறான். இவங்க 2 பேர் வெளியில போனாங்களே, போயிட்டு போன்ல இருக்க சிசிடிவி கேமரா மூலமா இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டேப்னாலதான் இவங்க கையில ஒட்டி இருக்காங்க. சேஜ் அழகா கிழிச்சிட்டு வேகமா கால் கட்ட அவுக்க போறான். ஆனா டியாகோவால அவன் கால் கட்டியும் அவுக்க முடியல, கை கட்டியும் அவுக்க முடியல. இவங்க கட்ட அவுத்ததை பார்த்தோனையும் சின்ன வேகமா உள்ள வரா. டியாகோ சேஜ பார்த்து இங்க ஓடுன்னு கத்துறான். சேஜ் குடுக்குன்னு ஓடுறா, சின்ன பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். அப்படியே கிச்சன்ல 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. வில்லும் அந்த இடத்துக்கு வரான். உள்ள கிச்சன்ல சண்டை போட சத்தம் கேட்டு நேரா இவன் கிச்சன் நோக்கி ஓடுறான். போய் பார்த்தா இந்த சேஜ் சின்ன மூஞ்சிலே கிளிய போட்டிருக்கான். அப்படியே மூஞ்சிலே ரத்தம் பொல பொல ஊத்திக்கிட்டு இருக்கு. வில்லு சின்ன பார்த்து நீ டியாகோ போய் பாத்துக்க, அவளை போய் நான் கவனிச்சுக்கிறேன்ட்டு வில்லு குடுகுடுன்னு சேஜ துரத்திக்கிட்டு ஓடுறான். வீட்டுக்குள்ள தானே டியாகோ இருக்கிறான். அவனை கொல்றதுக்கு இந்த சின்ன கையில கத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே திரிய ஆரம்பிக்கிறான். வெளியில சேஜ் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒரு கோடாலி இருக்கும், அதை எடுத்துட்டு ஓரமா நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் சின்ன டியாகோவை தேடிக்கிட்டே இருக்கிறான். வெளியில இருக்க சேஜ வில்லு பாத்துறான். சேஜ் டக்குன்னு அந்த கோடாலியால வில்ல வெட்ட போறான். வில்லு கோடாலியா புடிங்கிடுறான். அப்ப சேஜ் வில்ல அடி வயித்துல உதய போட்டு குடுக்குன்னு ஓடுறான். வில்லு துரத்திக்கிட்டே வரான். சேஜ நோக்கி கோடாலி விட்டேறியப்ப கோடாலி வந்து மரத்துல சொருகிருது. வில்ல அப்படியே சிரிச்சுட்டு நேரா போய் மறுபடியும் ஸ்டோர் ரூம்ல இருந்து அந்த மரத்தை வெட்டுவானுங்களே அந்த டிவைஸ் எடுத்துட்டு வரான். இந்த பக்கம் சின்ன டியாகோவை துரத்திக்கிட்டு வரான். டியாகோ காலில் அடிபட்டதுனால ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறான். அப்ப சின்ன அவ கையில இருக்க கத்தியால டியாகோ காலிலே சொருக, டியாகோ அங்க ஒரு பூத்தொட்டி மாதிரி இருக்கு, அதை எடுத்து சின்ன மூஞ்சிலே மறுபடியும் அடிக்கிறான். அவ அப்படியே டக்குன்னு அன்கான்சியஸ் ஆயிடுறான். அந்த கேப்ல டியாகோ குடுகுடுன்னு வெளியில போயிடுறான். இந்த பக்கம் வில்லு சேஜ் துரத்திக்கிட்டே போறான். உள்ள மயங்க கிடந்த சின்ன அப்படியே மெல்லமா எந்திரிக்கிறான். டியாகோ ஓடுறப்ப அவன் தொடையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டே போகுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். டியாகோ அந்த லேக்ல இருக்கிற போட் ஹவுஸ் கிட்ட தான் வந்திருக்கானே. சின்ன அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்து நிக்கிறான். ஆனா அங்க இருக்க கரை கீழே நம்ம டியாகோ நிக்கிறான். அவன் கையில ஒரு கத்தி மாதிரி இருக்கு, அதை வச்சு சின்னோட கால்ல ஒரே சொருகு. அப்படியே சின்ன அங்கே மாட்டிக்கிட்டு வழியில கத்த ஆரம்பிக்கிறான். நேரா சேஜ தேடி தான் முடியாடுறான். அங்க வில்லு நிக்கிறான். அந்த கையில இருக்க ஷாமிஷன் எடுத்துட்டு வந்து நம்ம டியாகோ வெட்ட போறப்ப பின்னாடி இருந்து சேஜ் அவ கையில இருக்க கோடாலியாலேயே வில்லு நடுமண்டையில போட வில்லு அப்படியே கையில இருக்க அந்த மிஷின் மேலே உழுறான். மூஞ்சி அப்படியே வெட்டி ஆளு 2ஆ துண்டாகி ரத்தம் தெரிச்ச ஆளு ஸ்பாட் ஆகுறான். அவனோட ரத்தம் ஃபுல்லா சேஜ் மேலையும் டியாகோ மேலையும் தெரிக்குது. அப்படியே டியாகோ எந்த சேஜ பார்த்து லேக்ல ஒரு போட் இருக்கு, அதை எடுத்து தப்பிச்சிருவான்ட்டு கூப்பிடுறான். சேஜ் நேரா போய் வில்லு மண்டையில இருக்க கோடாலியை புடிங்கிட்டு அந்த சின்ன வந்தா தேவைப்படும் வா போட்டுக்கு போன்ட்டு வந்து வேகமா போட்ல ஏறினா பின்னாடி அந்த சின்ன வந்து வண்டியில விழுந்துடுறான். சேஜ் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். டியாகோ கால் ஆல்ரெடி அடிபட்டு இருக்காமனால சமாளிக்க முடியல சின்ன. அப்ப சின்ன தண்ணியில தள்ளி விட்டுறான். தண்ணியில விழுந்த சின்ன அப்படியே மேல வரான். அவ கையில இன்னும் நம்ம டியாகோட வெட்டிங் ரிங் தான் இருக்கு. அதை பார்த்தோனையும் ரிங்கோட 4 விரலையும் வெட்டுறான். 4 விரலும் போட்ல விழுது. இவ தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அப்படியே திரும்பி சேஜ பார்த்து சிரிக்கிறான். ஆனா இந்த பக்கம் சின்ன மறுபடியும் போட்ல ஏறி வந்து நிக்கிறான். இத பார்த்தோன்னே டியாகோ அவன் கையில வச்சிருக்க கோடாரியால சின்ன வாயில ஒரே வெட்டு தாவங்காட்டையோட கிளியுது. அப்படியே தண்ணிக்குள்ள விழுறான். அவ எங்க விழுந்தாங்கிறத டியாகோ பார்த்துட்டு நம்ம சேஜ் கிட்ட போட்டை ஃபுல் ஸ்பீட்ல ரிவர்ஸ் எடு அப்படிங்கிறான். இவள ரிவர்ஸ் எடுக்க போறப்ப தண்ணிக்குள்ள கிடக்கிற சின்ன அவளோட முடி உள்ள இருக்கிற ப்ரொப்பலர்ட்ட மாட்டுது. ப்ரொப்பலர் பட்டு ஸ்பீடா சுத்தி சின்னோட முடிய மூஞ்சியோட பிச்சு எரிஞ்சிருது. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ரத்தமாகுது. டியாகோவும் சேஜும் அப்படியே போட்லயே உட்கார்ந்துருக்காங்க. அங்க சின்னோட விரல் கிடக்கு. நம்ம டியாகோவோட மோதிரம்
மோதிரத்தோட அதை எடுத்து சேஜுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சேஜ் சிரிச்சுக்கிட்டே டியோகோக்கு ஒரு முத்தம் கொடுத்து கண்டிப்பாங்கிறா. அந்த இடத்துல 2 பேரும் மோதிரம் மாத்திக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுது. நன்றி, வணக்கம்.